சொல்லுமா, நம்ம இன்னைக்கு 3வது பார்ட் படிக்கலாமா? கதை கேட்க வரியா? வா வா வா. அவள்லாம் கிளம்பி போயிட்டே இருக்காம்மா, விஸ்வாமித்திரரோட கூட போறாம்மா. ராமரும் லக்ஷ்மணரும் போயிட்டே இருக்காளா. போயிட்டே இருக்குச்ச விஸ்வாமித்திரர் வந்து அவளுக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தரார். அந்த மந்திரம் வந்து பலா அதிபலா. அவ அதை கத்துக்கிறா. அது என்ன பண்ணும்? அவளுக்கு வந்து ஒன்றும் பண்ணாது. யாரும் அவளை ஒன்றும் பண்ண முடியாது. அவள் எவ்வளோ ஒன்றா சண்டை போடலாம். அந்த மந்திரத்து பேர் இன்னொரு வாட்டி உனக்கு சொல்லட்டுமா? நினைவு வச்சுக்கணும். என்ன? பலா அதிபலா. கேட்டுண்டு அவ உள்ள போறா. அந்த ஃபாரஸ்ட் உள்ள அவ என்ட்ராரான்னுமா. போகச்ச பார்த்தா ஒரு பெரிய காத்து வர மாதிரி வருது. சவுண்டு கேட்கறது. ஹா ஊ டுமால் டுமால் அப்படின்னு என்னமோ கத்திண்டு என்னமோ பண்றதா. அவ வந்து யார் இது, என்ன சத்தம் வருது, எங்கேருந்து வருது அப்படின்னு நாலா பக்கம் சுத்தி சுத்தி அந்த 2 ராமரும் லக்ஷ்மணரும் பார்த்துட்டு இருக்கா. அப்ப விஸ்வாமித்திரர் சொல்றாரு, குழந்தைங்களா, இவ வரா பாரு. இந்த சத்தம் எங்கேருந்து வருது தெரியுமா? இவ தான் தாட்டக்க. அவளோட சத்தம் தான் அது. அவதான் இருக்கிறதுலயே பெரிய பொல்லாத ராட்சசி. அவளை வந்து நீங்க முதல்ல கொன்னுடணும் அப்படின்னு சொல்றா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு. அவ பயந்து அப்படியே ஓடி வரா. அந்த ராட்சசி இந்த பசங்களை எடுத்து சாப்பிடணுன்ற மாதிரி வராளா. விஸ்வாமித்திரர் சொல்றாரு, ராமா சீக்கிரம் பானத்தை போடு அப்படின்றாரு. ராமர் உடனே அப்படியே எடுத்து டமால்னு ஒரு பானத்தை போடுறாரு பாரு. அவ அப்படியே ஹா அப்படின்னு ஊந்துடுறாமா. அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவளுக்கு 2 பசங்க இருக்கா, மாறிச்ச சுபாகுன்ட்டு. அவ வேற ஓடி ஓடி வரா. எங்க அம்மாவை யாருடா அது கொன்னது? வாங்கடா, நான் உங்களை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன், இந்த குட்டி பசங்களா என்ன கொன்னது அப்படின்னு சொல்றாம்மா. அப்ப வந்து ராமர் என்ன பண்றாரு, இவாளை இனிமே நம்ம விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பானத்தை எடுத்து அவ மேல அடிக்கிறாரு பாரு. அவ அந்த பானம் அவளை தெருத்துறது. அவ பயந்துன்னு ரொம்ப தூரம் ஓடி போய் ஒளிஞ்சுட்டாம்மா. வெரி குட் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் அவளை ஆஷின் போறாரு. அவ வந்து என்ன பண்றா, அந்த யாகத்தை நல்லபடியா விஸ்வாமித்திரர் காவல் காத்து யாகம் நல்லபடியா நடந்து முடியறது. அங்க இருக்க எல்லா ரிஷிக்களும் ரொம்ப சந்தோஷமாயிடுறா. விஸ்வாமித்திரர் சொல்றாரு, உங்களுக்கு நான் ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு ஆஷின் போறாரு. அங்க ஆஷின் போகச்சு. அது என்ன இடம் தெரியுமா? அதுதான் மிதிலா. மிதிலால இருக்க ராஜா பேரு ஜனக. அவருக்கு ஒரு பியூட்டிஃபுல் பொண்ணு இருக்காமா. அவ பேரு என்ன தெரியுமா? சீதா. நீ சொல்லு. சீதா. அந்த சீதாக்கு அவர் கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பெரிய ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. என்ன ஏற்பாடு தெரியுமா? ஒரு பெரிய வில்லுமா. அந்த வில்ல வந்து யாராலையும் உடைக்கவே தூக்கவே முடியாது. அப்படி இருக்குச்சு. அதை உடைச்சாதான் சீத்தைய கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு அந்த ராஜா சொல்லியிருக்காருமா ஜனகரு. அப்போ அந்த இடத்துக்கு விஸ்வாமித்ர ராம லக்ஷ்மணரை ஆஷின் போறா. ஆஷின் போனா விஸ்வாமித்ர ராமரை பார்த்து, ராமா இந்த வில்ல நீ எடுத்து பாருப்பா அப்படின்னு சொல்றாரா. ராமர் ஓ பண்றனே அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரருக்கும் அந்த வில்லுக்கும் நமஸ்காரத்தை பண்ணிட்டு அந்த வில்லை எடுக்கிறாரு பாரு. எடுத்த உடனே அது என்ன ஆயிடுது, டமால்னு உடஞ்சு 2ஆ உடஞ்சு விழுந்துருதுமா. எல்லாரும் ஒரே கிளாப் கிளாப் கிளாப்பா பண்றார். வெரி குட் ராமா, வெரி குட் ராமான்னு எல்லாரும் கத்துறா. உடனே சீதா கடகடன்னு ஓடி வந்து கையில இருக்க மாலைய ராமர் கழுத்துல போட்டுட்டா. ராமருக்கும் சீத்தைக்கும் என்ன நடந்தது? டும் டக்க 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 டும் டக்க டக்க டக்கன்னு கல்யாணம் நடந்தது. சீதா கல்யாண வைபோகமே, ராம கல்யாண வைபோகமே, சீதா கல்யாண வைபோகமே, ராம கல்யாண வைபோகமே, வைபோகமே.